ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் மிகவும் சுறுசுறுப்பான பையன். எல்லாருடனும் விளையாடுவான். ஆனால் அவனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது. அவன் அடிக்கடி பொய் சொல்லுவான். அம்மா ஏதாவது கேட்டால், நான் செய்யல என்று சொல்லுவான். பள்ளியில் ஹோம்வொர்க் செய்யாமல் இருந்தாலும், டீச்சர், நான் புத்தகம் மறந்துட்டேன் என்று பொய் சொல்லுவான். முதலில் எல்லோரும் அவனை நம்பினார்கள். ஆனால் அவன் தினமும் பொய் சொன்னதால் மெல்ல மெல்ல யாருக்கும் அவனை நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது. ஒருநாள் அருண் தனது நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்தான். அவர்கள் ஒரு கடை முன்பு ஓடி விளையாடினர். அப்பொழுது அருண் தவறுதலாக ஒரு கல்லை எறிந்தான். அந்தக் கல்கடை கண்ணாடியில் பட்டது. டடக்! கண்ணாடி உடைந்தது. அருண் மிகவும் பயந்தான். அப்போது கடை உரிமையாளர் வெளியே வந்து கேட்டார், இந்த கண்ணாடியை யார் உடைத்தது? அருண் உண்மையை சொல்லாமல், நான் இல்ல, அந்த பையன்தான் என்று தனது நண்பனைக் காட்டினான். அந்த நண்பன் அழத் தொடங்கினான். நான் செய்யல என்று சொன்னான். ஆனால் யாரும் அவனை நம்பவில்லை. அந்த நாள் முதல் அருணின் நண்பர்கள் அவனை விட்டு விலகத் தொடங்கினர். அவர்களிடம் அவனுக்கு இடம் இல்லை. சில நாட்கள் கழித்து அருண் காட்டில் தனியாக விளையாடிக் கொண்டிருந்தான். விளையாடிக் கொண்டே அவன் வழி தவறிப் போனான். எந்த வழி என்று அவனுக்குத் தெரியவில்லை. அவன் பயந்து கத்தினான், ஹெல்ப், ஹெல்ப், யாராவது உதவுங்கள்! அவன் சத்தம் கிராமத்துக்கு கேட்டது. ஆனால் யாரும் அவனைக் காப்பாற்ற வரவில்லை. ஏன் தெரியுமா? அவன் எப்போதும் பொய் சொல்லுவான். இதுகூட பொய்யாக இருக்கும் என்று நினைத்தார்கள். நேரம் கடந்து போனது. அருண் மிகவும் பயந்தான். அழ ஆரம்பித்தான். அந்த சமயம் ஒரு பெரியவர் அங்கு வந்து அவனைப் பார்த்து காப்பாற்றினார். அருண் வீட்டுக்கு வந்ததும் அவன் மிகவும் வருந்தினான். அவன் மனதில் ஒரு உண்மை தெளிவாக வந்தது. நான் சொன்ன பொய்கள்தான் இன்றுக்கு என்னை யாரும் நம்பாத நிலைக்கு கொண்டு வந்தது. அந்த நாளிலிருந்து அருண் ஒரு பெரிய முடிவு எடுத்தான். இனி நான் எப்போதும் உண்மை மட்டும் பேசுவேன். மெல்ல மெல்ல அவன் மீண்டும் அனைவரின் நம்பிக்கையைப் பெற்றான். அவன் நல்ல பையனாக மாறினான். கதையை செல்லும் பாடம், பொய் சொல்லுவது தற்காலிகமாக காப்பாற்றலாம். ஆனால் உண்மை மட்டும்தான் வாழ்க்கையை காப்பாற்றும்.